ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி போட போகிறது காலர் நெக் மாடல் ஜாக்கெட்டு. அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாடலில் போட போகிறோம், செகண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன். இந்த நெக்கு வந்து போடுறதுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம நைட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம், சுடிதாரில் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாக்கெட்லேயும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு எதில் விருப்பமோ அதெல்லாம் மாற்றி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் போட போகிறோம். இந்த மாடல் இதிலே கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது. இன்னொரு மாடல் போட போகிறது, அதில் வந்து வெட்டாமல் அதிலேயே வரும். அதுக்கு கிராஸ் பீஸ் மாதிரி மாடல் கொடுத்து அதுக்கு முடிக்கணும். அது அந்த வீடியோவில் சொல்ல, நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ போட போகிறது ஃபஸ்ட்டு நெக் மாடல், காலர் மாடல் போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா 13.5 + 2 சேர்த்து 15.5 இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன். ஹைட்டு 15.5. பிரெத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 12 inches எடுத்துருக்கேன். ஸ்கேல் வச்சு கூட போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல மடிப்பு கொடுத்துருக்கேன். சைடில் ஃபஸ்ட்டு மடிப்பு, ரெண்டாவது மடிப்பு, 2 மடிப்பு இருக்குது. இதை என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து பிகினர்ஸ்க்காக தான் சொல்லிக் கொடுக்குது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். எளிமையாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. எப்போ ஜாக்கெட் தைச்சாலும் ஜாக்கெட்டை பற்றி பயப்படக்கூடாது, தைரியமாக செய்யணும். சிசர் எடுத்து வெட்டுறப்பவும், ஜாக்கெட்டை தைக்கிறப்பவும், எந்த நேரத்துலையும் நம்ம வந்து தைரியமாக செய்யக்கூடிய மனநிலையை நம்ம வந்து, ஜாக்கெட்டே தவறாக போனாலும் வருத்தப்படக்கூடாது. சரி, அடுத்ததில் சரியாக பண்ணலான்ற எண்ணங்கள் வந்துடணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மடிப்பு இருக்குது, இந்த இடத்துல மடிப்பு இருக்குது. ஹைட்டு 15.5, இந்த பிரெத்து 12 inches இருக்குது. இப்போ நெக்கு 2.5, நெக்கு 2.5. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 inches, ஷோல்டர் 3 inches, டோட்டலாக பார்த்திங்கன்னா 5.5 வரும். அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கு 6. அடுத்தது இங்கே ஆம்மோல் கட்டிங் 5.5, 5.5 inch. இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது 6. இந்த பகுதியில் 4.5 எடுத்தோம் அப்படின்னா இங்கே 11.8, 11.75. இதான் இங்கே நான் எடுத்திருக்கேன். 11.8, அதை வந்து 12 கூட எடுத்துக்கலாம். 12 பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது 3.75. இது 3.75, இந்த பகுதி 1.5, இது 1.5 எடுத்தோம் அப்படின்னா இது இப்படி கூடு போட்டுங்க. அப்புறம் இது இப்படி வளைச்சிருங்க. இதையும் கொண்டு வந்து இப்படி சேர்த்து விட்டுருங்க. இப்போ இங்கே வந்து நெக்கு 2.5 எடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் 2.5 எடுத்துகிட்டு கோடு போட்டுடணும். இங்கே 3 inches, இங்கேயும் 3 inches வச்சுட்டு இங்கே 5.5னா இங்கேயும் 5.5 இப்படி எடுக்கிறோம். இதை இப்படி கோடு போட போகிறோம். இங்கே 1.5 inches இப்படி வச்சுருக்கோம். இங்கேருந்து இப்படி வந்து இந்த 1.5ல் டச் பண்ணி இதை இப்படி கொண்டு வந்துடுங்க, சரியாக இருக்கும். இதே மாதிரி இந்த நெக்கும் 1 inch. இது மாதிரி நெக்கு இது மாதிரி போட்டு போகிறோம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இது காலர் நெக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ இதெல்லாம் நம்ம சாதாரண கட் ஜாக்கெட்டுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, காலர் நெக்கு இல்லையா, அது பேக் நெக்கு வெட்டக்கூடாது, பேக்கு வெட்டக்கூடாது, ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வெட்டுவோம். அப்போ இங்கேருந்து இதை வந்து என்ன பண்ணிடணும், 1 inch எக்ஸ்ட்ரா எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த ஸ்கேலில் இது கோடு போடணும்.
1 inch எக்ஸ்ட்ரா எடுத்து இப்படி போடணும். அப்போ இந்த காலர் வைக்கிறப்ப இந்த ஷோல்டரு இந்த பக்கம் தைக்கிறப்ப கொஞ்சம் இந்த பக்கம் இழுக்கும். அப்போ அது சரியாக வந்துடும். சரியா? பாருங்கள், இப்போ நான் வெட்ட போகிறேன். முதல்ல 2 2 உள்ளதெல்லாம் வெட்டிட போகிறோம். நல்லா கவனிங்க. இது இப்படியே வந்து இந்த பகுதியில் வந்து இதையும் அந்த மாதிரி வெட்டணும். அடுத்தது இது ஒரே ஒரு கிளாத் மட்டும் எடுத்துட்டு, இது முன் கழுத்து இல்லையா, முன் கழுத்தை மட்டும் வெட்டிடணும். எடுத்து இதை வந்து இப்படி வெட்டிடணும். இதில் ரொம்ப காலர் மேலே தூக்கி இருக்குது, எனக்கு வேண்டாம், கொஞ்சம் இறக்குன மாரி வேணும் அப்படின்னா இங்கேருந்து 1 inch எடுத்து லைட்டாக கட்டிங் கொடுத்துட்டு கூட காலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட் பெல்ட்டை வெட்ட போகிறோம். சிம்பிளாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. இன்னும் தைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஃப்ரண்ட்டு நெக்குனா ஒரு 1/2 inches கொஞ்சோண்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அதையும் இதில் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 9.5 இது எடுத்திருக்கேன். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் கொடுத்துருவோம். இந்த இடம் 2.5 வரும். இதையும் நம்ம இப்படி நேராக எடுத்து இதுலேயும் ஒரு கட்டிங் கொடுத்துரும். இப்படி கட்டிங் கொடுத்துட்டோம்னா தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட், இது ஃப்ரண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது கட் பெல்ட்டு எடுத்து வச்சுருவோம். இது பேக்கு. இந்த பேக்கில் என்ன பண்ணிடணும், பேக் இங்கே 1.5 inches இப்படி எடுத்துருவோம். கீழே மடித்து தைக்கிறது நம்ம எப்போவுமே 2 inches ஆட் பண்ணுவோம். ஹைட்டு எவ்வளவோ அதில் 2 inch ஜாயின் பண்ணுவோம். 1.5 inch கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 inch ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எடுத்துகிட்டு இதை லைட்டாக கட்டிங் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடமும் நம்ம அளந்துக்கணும். இங்கேருந்து இது 9.5 9.5. இதில் நல்லா பார்த்திங்கன்னா இந்த கை கட் பண்ண பகுதி இது, இந்த பகுதி தான் கை கட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம சின்னதாக இவ்வளோ தூரம் காலர் கொடுத்தா போதும். ஸ்டிச்சிங் பண்ணோம்னா இது மாதிரி வரும், காலர் இந்த மாதிரி வரும். அதனால் தைக்கிறப்ப அது புரியும், எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக்கும் வெட்டியாச்சு, காலர்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறது அடுத்தது கை.
இப்போ இதில் கையோட நீளம் இப்போ கைக்கு 1 இன்ச்சு எம்மிங் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். இது வந்து காலர் நெக்காக இருக்கிறதுனால கை வந்து ஷார்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். 5.5 காலர் கையினுடைய நீளம் 1/2 இன்ச்சஸ் ஜாயின் பண்ணுறது, அதுக்காக 6. டோட்டல் லெங்த் வந்து 7. சரியா? இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது 2.5 எடுத்துக்குவோம். இங்கேருந்து 1 இன்ச்சு இது இப்படி மார்க் பண்ணிக்குவோம். போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். இவங்களுடைய கையினுடைய அளவு 5.5. அதுக்கு பிறகு ஒரு 1.5 இன்ச்சஸ், இங்கே வந்து 1 இன்ச் இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுவோம். கை மடிப்பு எப்போவுமே இந்த பகுதியில் இருக்கணும், வெட்டுற பகுதி நம்ம பக்கத்தில் இருக்கணும். மடிப்பு நல்லா கவனிக்கணும் எப்போவுமே. இங்கே ஒரு கட்டிங் கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த பகுதியும் ஒரு கட்டிங் கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன, ராங் சைடு ரைட் சைடு, ராங் சைடு ரைட் சைடு போட்டுருணும். நம்ம 1/2 இன்ச்சஸ் வெட்டுறது எந்த பக்கம் வேணாலும் வெட்டலாம், இங்கே வேணாலும் வெட்டலாம், அங்கே வேணாலும் வெட்டலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுருவோம். இப்படி கோடு போட்டுறேன். இப்போ இந்த பக்கம் எடுக்கிறது இங்கே 1/2. அதே மாதிரி இந்த பகுதியில் இந்த அளவு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்து இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு லைன் போட்டுட்டு இந்த பக்கம் 1/2 எடுங்க, இந்த லைனுக்கு அந்த பக்கம் 1/2 எடுத்திங்கன்னா இந்த கர்வ் வந்து உங்களுக்கு அழகாக வரும் வெட்டுறதுக்கு. இந்த இடம் வர்றப்ப இப்படி தான் கொண்டு போகணும், இந்த கர்வ் மாதிரியே கொண்டு போகணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்படி வந்து இப்படிலாம் வரக்கூடாது, அப்படியே இந்த வளைவாக அப்படி எஸ் மாதிரி வரணும். இப்போ நம்ம கை கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு கை எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது தைக்க போகிறப்ப பார்க்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி காலர்னாவே நமக்கு செய்ய வேண்டியது 2.5 நெக்கு வந்து 2.5 எடுக்கும். ஷோல்டர் 3 இன்ச்சஸ் 5.5. அது போக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எடுக்கணும் காலர் நெக். அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த ஜாக்கெட்டில். பேக்கு ஃப்ரண்ட்டு. அடுத்தது கையினுடைய கட்டிங். இது கட் பெல்ட் இங்கே இருக்குது, இதையும் இது வச்சுருக்கேன். இதுதான் நம்ம காலராக எடுத்துருக்குது. காலருடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள் 2 இன்ச்சஸ்
2 இன்ச்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணது போக நமக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் காலருடைய பீஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஸ்டிச்சிங் வீடியோவில்.